வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற அவதார் தி லாஸ்ட் ஏர் பெண்டர் அப்படிங்கிற சீரியஸோட விமர்சனம். 8 எபிசோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒன்று இருக்கும். இங்கிலீஷ் ஒரிஜினல் இந்த சீரீஸ் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. அவதார் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜான்ரா. மொத்த கதையுமே ஒரு கற்பனை உலகத்தில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த உலகத்தில் பல நாடுகள், ஒவ்வொரு நாட்டிலையும் சில பேருக்கு நம்ம ஊரில் பஞ்சபூதங்கள்னு சொல்கிற அந்த நெருப்பு, காற்று, நீர், இது மாதிரி ஏதாவது ஒன்றை அடக்கி ஆள்ற மாதிரி ஒரு சக்தி இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு. இவங்கள பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை தான், நீரோ நெருப்போ காத்தையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை தான் ஒரு ஊரை சேர்ந்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவதாரங்கிறது நம்ம ஊர் அவதாரம் மாதிரி தான், மீண்டும் மீண்டும் ஒரே ஆத்மா மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அவதாருக்கு மட்டும் 4 வகையான நெருப்பு, நீர், நிலம், காற்று எல்லாத்தையும் கட்டுப்பட்டுல வைக்கிற ஒரு சக்தி இருக்கு. இந்த கதை நடக்கிற சமயத்துல அப்போ பறந்திருக்கிற அந்த அவதார் ஆங் இப்போ ஒரு 12 வயசு பையன். இப்போ இந்த ஜென்மத்துல காத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏர் பெண்டர் அப்படிங்கிறவங்க வசிக்கிற ஒரு ஊர்ல பறந்து காத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ற வித்தையை மட்டும்தான் இந்த அவதாருக்கு தெரியும். மீதி எந்த சக்தியும் இன்னும் இந்த அவதாருக்கு இந்த ஜென்மால கை கூடல. இந்த சமயத்துல ஃபயர் நேஷன் அப்படின்னு நெருப்பை கண்ட்ரோல் செய்யக்கூடிய நாட்டோட ராஜா, அவர் வந்து ஃபயர் லார்ட் ஓசாய் அப்படிங்கிறவரு, மற்ற எல்லா ஊரையும் தானே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தடையா இந்த அவதார் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தன் மகனான பிரின்ஸ் ஜூகோவை என்ன செஞ்சாவது இந்த அவதாரை நீ தேடி கண்டுபிடிச்சு அவரை சிறப்பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பிரின்ஸ் ஜூகோவும் தன் சித்தப்பா அங்கிள் ஐரோவோட வருஷக்கணக்கா இந்த அவதார தேடுறாரு. தேடி கண்டும் பிடிக்கிறாரு. ஆனா இவங்க கிட்ட சிக்காம அங்க ஓடி இங்க ஓடி இந்த அவதார் ஆங்ன்ற அந்த சின்ன பையன் தண்ணீரை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஊருக்கு போய் சேர்றாரு. அங்க சோகா அப்படின்னு ஒரு பையன், அப்புறம் அவருடைய தங்க கட்டாரா அப்படின்னு. இந்த கட்டாரா வந்து ஒரு வாட்டர் பெண்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சு இந்த அவதார் தன்னுடைய சக்திகள்லாம் தேடி அடைகிறாரா, அப்படி அடைஞ்சு இந்த ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து மற்ற நாடுகளெல்லாம் இந்த அவதார் காப்பாத்தினாரா இல்லையா, இதெல்லாம் சொல்றது தான் இந்த சீரியலோட மீதி கதை. இந்த மாதிரி ஃபேண்டசி கதைனாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிஜிஐ விஎஃப்எக்ஸ் தான். அது சரியா வந்தாதான் சீரியலே சரியா ஒர்க் அவுட் ஆகும். அது சொதப்பிடுச்சுன்னா என்னதான் கதை எழுதியிருந்தாலும் அது கன்வின்சிங்கா இருக்கவே இருக்காது. இந்த விஷயத்துல இந்த சீரியல்ல வர சிஜிஐ விஎஃப்எக்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா இந்த பெண்டிங் அப்படின்றதுக்கான அந்த காட்சிகள், அதை வச்சு வர பல ஸ்டண்ட் காட்சிகள், ஒரு பெரிய மாடு மாதிரி ஒரு மிருகம் ஆகாயத்துல பறக்கும், அதுல தான் இந்த அவதாரம் அவருடைய நண்பர்களும் டிராவல் பண்ணுவாங்க. இது எல்லாமே வர காட்சிகள்லாம் ரொம்ப டாப் நாட்சா அமக்கலமா வந்திருக்கு. ஆனா கடைசி எபிசோட்ல வர அந்த கிளைமேக்ஸ் போர் காட்சிகள் மட்டும் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா ரொம்ப சுமாரா தான் வந்திருந்தது. ஆனா மத்தபடி மொத்த சீரியல்லயும் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே அமக்கலப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஓடிடி சீரிஸ்க்கே இந்த அளவுக்கு செலவு பண்ணி மெனக்கெட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதோட தெம்புல தான் மொத்த சீரியலுமே பார்க்க ரொம்ப என்கேஜிங்கா நல்லா வந்திருக்கு. பாராட்டுகள். அடுத்ததா ஒரு அந்த 4, 5 முக்கியமான கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அவதார் ஆங், சோக்கா, கட்டாரான்னு ஆங்கோடைய அந்த 2 நண்பர்கள். அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஜூகோ, அவருடைய அங்கிள் ஐரா. இந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி, அதோடைய டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்பவே அழகா எழுதியிருக்காங்க. வில்லன் பாத்திரங்களான கமாண்டர் ஜாவ் மற்றும் ஃபயர் லார்ட் ஓசாய், இவங்களோட பாத்திரங்களும் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. அவதார் தன் சக்திகளை தேடி பல ஊர்களுக்கு போய் அவர் சந்திக்கிற அந்த அனுபவங்கள், அப்புறம் பிரின்ஸ் ஜூகோ அவரை கஷ்டப்பட்டு எப்படி தேடிக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி காட்சிகள், இது எல்லாமே நல்லாவே விறுவிறுப்போட எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எல்லாமே நல்லா வந்ததுனால சீரியல் ஒரு தொய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாத்திரங்களை அழகா எழுதினவங்க அதுல நடிக்கிறதுக்கு சரியான நடிகர்களை போட தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மெயின் பாத்திரமான அவதார் ஆங் ஆகட்டும், அவருடைய நண்பர்களான கட்டாரா, சோக்காவாகட்டும், ரொம்பவே சுமாரான நடிப்பு.
அப்புறம் டயலாக் டெலிவரி, டைமிங் எல்லாமே ரொம்ப சொத்தையா தான் இருக்கும். இவ்வளோ செலவிச்சாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். நல்லா இருக்கிற பாத்திரங்கள ஒரு 1, 2 படி கீழ இறக்கி விட்டுட்டது இவங்களோட நடிப்பு. பெரிய அளவுல இத கோட்ட விட்டாங்க. டைரக்டரும், காஸ்டிங் இன்சார்ஜும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாரி பல காட்சிகள் நல்லா விறுவிறுப்பா இருந்தாலும், ஓவராலான கதை மட்டும் நகரவே இல்ல. அ அவதார் சீரியல் முழுக்க தன் சக்திகள தேடிக்கிட்டே இருப்பாரு. 100 வருஷம் காணாம போயிட்டு திரும்ப வந்தா மாரிலாம் காட்டுவாங்க. ஆனா, கடைசி வரைக்கும் சும்மா அப்படி இப்படின்னு கம்பு சுத்துறதோட சரி. பெரிய லெவல்ல அட்டகாசமான எதையுமே இந்த பாத்திரம் செய்யவே இல்ல. அதே மாரி கிளைமாக்ஸ்ல வில்லன் குரூப்பும் ஏதோ உலகத்தையே நடுநடுங்க வைக்கிற மாரி ஏதோ வேலைய செய்ய போறாங்க அப்படின்னு பில்டப்லாம் குடுத்துட்டு, கடைசியில ரொம்ப சப்புன்னு சொத்தையான ஒரு ரைட்டிங், காட்சி அமைப்புகள் தான் இருக்கு. அ ரொம்பவே சுமாரான ஒரு கிளைமாக்ஸ் தான் இது. இது முதல் சீசன் தான். ஆனா ரொம்பவே சுமாரான ஒரு ஆரம்பம். சரி, அப்ப இத பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகள் இருக்கிற மாரியான ஒரு ஃபேமிலி கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த சீரியல பார்க்கலாம். பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த காலத்துல ஓடிடில குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாரி கன்டென்ட் ரொம்பவே கம்மி. அதனால கண்டிப்பா பாருங்க. இல்ல சும்மா டைம் பாஸுக்காக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா, ரொம்ப இந்த ஹார்ட்கோர் ஃபேண்டசி, அட்வென்ச்சர் ஃபேன்ஸு இந்த மாரி இருக்கிறவங்கனாக்கா, இது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்கள நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்கள பார்த்து, அதிலேருந்து சரியானத மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.